என் புருஷனை வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பி வச்சுட்டு ஏமா இங்க வந்திருக்க? அடியே உன் அண்ணங்காரன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை அப்படியே விட சொல்றியா? இவளை புடிச்சு போட்டல அவ பாரு என்ன ஆகுறான்னு. என்னம்மா சொல்ற? நான் 10 மாசம் சுமந்து எடுத்து இவனை இம்புட்டு தூரம் வளர்த்து ஆளாக்கி பாலம் தேர்மா ஊத்தி வளர்த்து இன்னைக்கு நம்ம முக்கியம் இல்ல இவதான் முக்கியம் சொல்லிட்டு இவன் போவான். நான் பார்த்துட்டு அமைதியா இருப்பேனா? இவளை புடிச்சு 4 போடுறதுல இவ அங்க போய் கத்துற கத்துல ஆட்டோமேட்டிக்கா அவன் இங்க வந்து சேருவா. ஏம்மா எதுக்குமா பிரச்சனை? பிரச்சனையா? பெத்த வேறு பத்திக்கிட்டு எரியுது. எப்படி எரியுது தெரியுமா? இன்னைக்கு தோட்டம் துறவெல்லாம் போய் பாரு. தண்ணி பாய்ச்ச முடியாம செடி வாங்க முடியல, காஞ்சு போய் கிடக்குது. கடையில ஒரு ஜாமான் வாங்க முடியல. வரவங்க எல்லாம் ஒரு கடை நடத்துறீங்களா? கடை ஒரு பொருளும் இல்ல. இதுக்கு எதுக்கு கடை நடத்துற? மூடி வச்சுட்டு போக வேண்டியதானன்றாளுங்க. எப்படி நடந்த கடை? இந்த ஊர் கடை எல்லா பயலுகளுமே நம்ம கிட்ட வந்து ஜாமான் வாங்கின பயலுக இன்னைக்கு ஒருத்தரும் நம்ம கடை பக்கம் வர மாட்டேங்கிறானா? எம்பிட்டு வயிறு எரியுது. அம்பிட்டு வருமானம் வந்துகிட்டு இருந்த கடை இன்னைக்கு முடங்கி போய் கிடக்கா. என்ன ஆச்சு? ஏன் அம்மாவும் பிள்ளையும் இப்படி நடு ரோட்ல நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல. என்னக்கா? அது ஒண்ணும் இல்லைங்கக்கா, எங்க அண்ணனும் எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அதான். எங்க இருக்காங்களாமா? இந்த பக்கத்து ஊர்ல தான், யாருக்கும் சொல்லாம அங்க காட்டுக்குள்ள ஒரு வீடு இருக்கான், அங்கதான் இருக்காங்களாம். அட பாவத்தே, வீடு வாசலா இல்ல இங்க வந்து இருக்க வேண்டிதானே? எதுக்கு இப்படி ஒண்ணும் இல்லாதவங்க மாதிரி அப்படி காட்டுக்குள்ள போய் இருக்கிறாங்க? ஆனா நீ வேணாமா, அவளை வேற கூட்டிக்கிட்டு வந்து என் வீட்டுல வைப்பாங்க. ஏ ராசம்மா, அடியே ராசம்மா. ஏம்மா இங்க நின்று கத்துனா எதுவும் நினைப்பாங்கம்மா. நினைச்சா நினைச்சிட்டு போட்டும்டி. புள்ள வளர்த்த காலமா புள்ள. ஏ ராசம்மா, எவடியவ? ராசம்மா ராசம்மான்னு என்ன ஏன் போடுறவ? எவடியவ? உன் மடியில உட்கார வச்சு எனக்கு என்ன பேரா வச்ச? என்ன பேர் வச்ச மாதிரி ஏன் போட்டுக்கிட்டு இருக்கிறவ? என்னாச்சு எம்மா? என்னமாச்சு? ஏண்டா ராணியும் சாமி பையில எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சான். ஐயோ, எங்கம்மா இருக்காங்களா? வேற எங்கேயும் இல்லடா, அங்க இங்கேன்னு தேடினாளுகளே. பக்கத்தூர்ல போய் தேடினாளுகளா? பக்கத்தூர்ல காட்டு வீடு இருக்காமல, அங்கதான் இருக்காங்களாமா. ஐயோ, இதுங்களை அங்க போய் விட்டா அங்கேயே தான் இருக்குதுங்களா? வேற எங்கிட்டும் போவாம பைத்தியக்கார பையங்க. வெண்ணைய கையில வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்ச கதையா? இங்கேயே பக்கத்துல இருந்திருக்காங்க, நமக்கு ஒண்ணும் தெரியாம போச்சு. ஏய் என்னடி அங்க நின்னுகிட்டு இருக்க? வாடி இங்க. என்னடி திமுறா? எதுக்கடி ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்னைய எங்களுக்கு தலையெழுத்து பாரு, உன்னை ஏலம் போடணும்னு. இங்க பாரு, இந்த வாடி போடின்னு இருந்தேன்னு வையி, அப்படி வாய் இழுத்து வச்சு தச்சு போடுவேன்னு சொல்லிவிட்டேன். ஆமா, இவ தைக்கிற வரைக்கும் எனக்கு கையில பூ பறிச்சுக்கிட்டு இருக்கும் பாரு. இங்க பாரு, முதுகல் முறிஞ்சு போய் கிடக்குறேன். இல்லன்னு வையி, விளக்க மாத்த எடுத்தேன்னு வையி, அப்புறம் அம்பிட்டுதான். அரைச்சி வாய் மூடு. புள்ள வளர்த்துருக்கானமா புள்ள, வாய் மட்டும்தான் உனக்கு. ஏய் ஏய் ஓ, இன்னும் இந்த அதிகாரம் பண்ற வேலையில வேற கிட்ட வச்சுக்க, ஏன் கிட்ட வச்சுக்காத. என்னங்கடி செவனேன்னு இருக்கிறவளை வம்பளுக்கு பாக்குறீங்களா? சும்மா இருக்கே, நீ சுரண்டிக்கிட்டு இருக்கீங்களா? ஏக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அப்புறம் என்ன வார்த்தை வைக்கணும்? பைத்தியம் முடிச்சுக்கிச்சா? எதுக்கு இப்படி வந்துட்டு ஏலம் போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்குற? என் புருஷங்க வெளியே போயிருக்கான், என்கிட்ட வேணும்னு இந்த வம்பளுக்கிறவளை வச்சுக்காதீங்க ஆம்பளை இல்லாத வீட்டுல. அடியே பெத்த பையனை பறி கொடுத்து போய் உட்காந்துருக்கேன், அப்புறம் நான் பேச தாண்டி செய்வேன். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நீ பையனை கண்டுபிடிச்சாங்களா இல்ல அவளைத்தான் கண்டுபிடிச்சாங்களா? நானும் அவளுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு தகவலும் தெரியாம தான் இருக்கிறோம். எப்படி தெரியும் உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பணக்கார வீட்டுல செட்டில் பண்ணணும்னு? உனக்கு எப்படி தெரியும்? என்னடி பேசுற? கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்ச கதைய பக்கத்து ஊர்ல காட்டுலயே அவங்கள வச்சுக்கிட்டு ஊர் ஊரா தெரியுறிய? ஊர் ஊரா? என்னது பக்கத்து ஊர்ல இருக்காளா? ஆமாடி, மொத்த தகவலும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். அடியே தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன்ற அவளுகளை அங்கேயே போய் அடிச்சு சாத்தி இழுத்துட்டு வர மாட்டியாடி நீ? எனக்கு எதுக்கு தலையெழுத்து? அதுக்கப்புறம் ஏன் மேல கேஸ் கொடுக்கறதுக்கா? இங்க பாரு, அவன் மேல நானே வேர் பிடிச்சு போய் கிடக்குறேன். உனக்கு உன் புள்ள வேணும், எனக்கு என் பையன் வந்தாகணும். அதனால 2 பேரும் போய் அவளை போய் இழுத்து பிடிச்சி 4 சாத்தி கூட்டிக்கிட்டு வருவான். கிளம்பு. ஐயோ, என்ன அவங்க எப்படி முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க? சரிடி போவோம். படுவாவி, உன்னால என் புள்ள அங்க அம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கிறது தானே வரும். உன்னை சும்மா விட்ட மாட்டேன்டி, எனக்கு வார இரு. என்னடா இது, வந்தாளுங்க வாழ்னு கத்துனாளுங்க, இப்ப கூட்டிட்டு வரேன்ட்டு போறாளுங்க. ஐயோ என்ன நடக்கும்னே ஒன்றும் புரியலையே. அதுங்க கல்யாணம் பண்ணி மாசக்கணக்கு ஆகிப்போச்சு, இப்போ போய் இதுங்க வாழ்னு கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறாளுகளே. ஐயோ பிரிச்சு கிரிச்சு போடுவாளுகளா என்னமோ தெரியலையே. பாவம் அந்த புள்ள, ஒரு ஈயரும்புக்கு கூட துரோகம் பண்ணாத புள்ள. அதுங்க வாழ்க்கையை என்ன பண்ண காத்திருக்காளுங்கன்னே தெரியலையே. ஐயோ காதலிச்சு கல்யாணம் பண்ணா என்ன, அதுக வாழ்க்கையை அதுக வாழ்ந்துட்டு போகுதுங்க. அதை விட்டுட்டு இவளுக கையில் மாட்டிக்கிட்டு அதுகளை என்ன பாடுபடுத்த போகிறாளுகளோ ஆண்டவா. என்ன காலையில் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு போனா, இப்போ இவன் மட்டும்தான் வந்திருக்கான். அவள் அப்படியே உட்காந்துக்கிட்டாவளா ஆத்தா வீட்டில்?
அவளுக்கு இதே பொழப்பு தான். எப்போ பார்த்தாலும் அங்கே போய் உட்காந்துக்கிறது. நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வீட்டுக்கு வந்தாளா இல்லை எதுக்கு வந்தான்னு தெரியல. இது சத்திரமா சாவடியா? நினச்ச நேரம் அவளுக்கு இஷ்டப்பட்ட நேரத்துக்கு வர்றதுக்கும் அவள் ஆத்தா வீட்டுக்கு போகிறதுக்கும். என்னம்மா வாழை எல்லாம் வெட்டி வந்திருக்க? ஏன் வாழை எதுவும் வெட்டி விருந்து போடுறியா? உங்களுக்குலாம் மருந்து போடாமல் இருக்கேன்ல, அது வரைக்கும் நல்லதுன்னு நினை. ஏமா அப்படி பேசுற? வேற எப்படி பேசுவாங்க? வேற எப்படி பேசுவாங்க? வெயிலான வெயில் அங்கே பக்கம் எல்லா பக்கமும் செடியெல்லாம் கருகி போயிடுச்சு. இந்த ஆடுகளுக்கெல்லாம் தீனி இல்லாமல் அம்மா அம்மா அம்மான்னு கத்தியே சலிக்குதுங்க. அதை கொண்டு போய் கொஞ்ச நேரம் நிலத்தடியில் எங்கேயோ கட்டலாம். அதுங்களுக்கு ஏதோ புல்லு பிடிங்கிட்டு வந்து போடலாம். ஏதாவது ஒன்று பண்ணுற உன் பொண்டாட்டி கொண்டுன்னா போதும், இங்கேருந்து அங்கே ஓடவும் அங்கேருந்து இங்கே ஓடவுமா பண்ணுறீங்க. அந்த வாயில்லாத ஜீவனுக்கு ஏன்டா அப்படி இருக்கீங்க? நாளை பின்ன நமக்கு ஒரு கஷ்டம்னா அதுங்க தான் விற்று ஏதாவது ஒன்று பண்ணுறோம் வைக்கிறான். அப்படி இருக்கும்போது இப்படி இருக்கீங்க. ஏமா அமுதாவுக்கே உடம்பு முடியல, ஆஸ்பத்திரியில் கூட்டிட்டு போய் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன். நீ ஏமா அவ கூடயே போட்டி போட்டுக்கிட்டு இருக்க? ஐயோ சாமி, அப்படி என்னம்மா உங்க பொண்டாட்டிக்கு ஆயிப்போச்சு? ஏன் கை காலையில முடமாயி போச்சா? என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவளுக்கு வேற தலை சுத்து வாந்தி என்னாச்சுன்னு பார்த்தா உடம்பு வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தலைவலின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கா. கட்டிக்கிட்டு எதுவும் வந்துருமோன்னு அவங்க வீட்டுல இருந்து ஓய்வு எடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க. அப்படி எதுவும் இல்லைன்னா அதுக்கப்புறம் ஏதோ ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்கேன் பண்ணி பார்த்து என்ன இதுன்னு அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. நீ வேற அதுவும் இல்லாம நம்ம வீட்டுல ஒழுங்கான சாப்பாடும் இல்லையா. நேரத்துல சாப்பிட்டுக்கிட்டு அவ பாட்டுக்கு இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையுமா. ஏண்டா வாய் குசாம எப்படி அப்படி அந்த புழுகு ஆகாச புழுகு புழுகுறீங்க? உன் பொண்டாட்டி சாப்பிடாம வெறும் வயிற்றோட பட்டினியாக கிடக்கிறா, நீ பார்த்த. ஏன்டா நீ காலையில் எந்திரிச்சோன்னையும் அவங்க ஆத்தா கறி ஏதோ பாதாம் பருப்பை பிசுத்தா பருப்பை என்னமோ கொடுத்தான்னு சொல்லி அதை குடிச்சுப்புட்டு தண்ணியை குடிக்கிறா. அதுக்கப்புறம் 8 மணிக்கு 2 தோசை திங்கிறா. அதுக்கப்புறம் நீ வந்ததுக்கப்புறம் 10 மணிக்கு உனக்கு தோசையை ஊற்றி கொடுத்துட்டு அப்படி சாப்பிட்றா. அப்புறம் மதியானத்துக்கு நல்லா மூக்க முடிக்க 2 நேரமும் சாப்பிட்டுட்டு ஒரு முட்டை ஆம்லேட் இல்லாமல் மதியானம் சோறு இறங்குறது கிடையாது. நல்லா மொச்சுக்குன்னு தின்னுபிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கி சாயங்காலம் 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டியது. நல்லா டீயும் வறுக்கியுமா திங்க வேண்டியது. அவள் ஆத்தா வீட்டில் கொடுத்து விட்டதெல்லாம். அப்புறம் ராத்திரிக்கு 4 சப்பாத்தி திங்கிறான். அப்புறம் என்ன வீக்கா இருக்கா? வீக்கா வேலை செய்யணும். கொஞ்சமாவது திங்கிற சோத்துக்கு வேலை பார்த்தா தான் உடம்பு பிரியா இருக்கும். எனக்கு தான் வயசு 63 ஆகி போச்சு. இன்னமும் காடுகரையில் வேலை பார்க்குறேன், ஆடு மேய்க்கிறேன், வீட்டு வேலை பார்க்குறேன், துணிமணி துவைக்கிறேன், பாத்திரம் மண்ணம் கழுவுறேன். நான் என்னைக்காவது ஒரு நாள் காய்ச்சா தலைவலின்னு சோர்ந்து உட்காந்துருக்கேன். உன் முண்டாட்டிக்குன்னு அப்படியா வயசாகி போச்சு? வேலை விளைஞ்சாதானே வேலைக்கள்ளி. அவ கிழிக்கிற கிளிக்கு ஓய்வு தான் ஒன்று கேடு. அம்மா வாய்க்குள்ளே எதுவும் ஸ்பீக்கர் பாக்ஸ் எதுவும் முனிங்கிருச்சா என்னமோ தெரியலங்க. ஆத்தா என்ன கிளி கிளிக்குது. இது சொல்றத பார்த்தா அவன் நல்லா தான் திங்கிறான்னு தெரியுது. உடம்பும் வீக்கான மாதிரி இல்லை. ஆனாலும் ஏன் அப்படி சொல்றா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. இது அதுகளை குறை சொல்ல வேண்டியது, அவன் இதை குறை சொல்ல வேண்டியது. கடைசியில பையன்னு ஒருத்தன் மட்டும் பிறக்கவே கூடாதப்பா. பிறந்துட்டான் அம்புட்டு தான் அவன் தலை எழுத்து. அடடா இன்னைக்கு என்ன சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்த? இன்னைக்கு நல்லா கருவாட்டு தொக்கு செஞ்சேன். அதில் சாப்பாடு வரவி கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன். கொஞ்சம் காரம் உண்டனப்பா ஆகி போச்சா, அதான் தயிர் சோறு செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடுங்க. எதுக்கு இது அதில் செஞ்சுக்கிட்டு நேரத்தில் அங்கே இங்கே நனைஞ்சிக்கிட்டு இருக்க? அப்புறம் காலையிலேருந்து இவ்வளோ நேரம் மதியானம் வரைக்கும் இப்படி காட்டு வேலை பார்க்குறீங்க. அப்புறம் உடம்புக்கு சத்து வேணாமா? அசதியாக போயிடும்ல, அதான். 1 மணிக்கு நான் கூட வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டாவது வருவேன். அதுக்குள்ள நீ எடுத்துக்கிட்டு வந்து இப்படி அலையணுமா? எனக்கு என்ன அலைச்சல் இருக்கு? நீங்கள் நல்லா சாப்பிட்டு வச்சுருந்தா அது போதும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வேறு தினமும் சாப்பிட்றீங்களா என்னன்னு கூட தெரியல. ஒரு பக்கம் கவலையாக இருக்குது. அதான் வீட்டில் ஆக்கி வைக்கிற சோறு அப்படியே இருக்குது. அடுத்த நாள் வந்து பார்த்தா கண்ணால் பார்த்தா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு. அதுதான் சாப்பிடுங்க. ஆமாம், நான் சாப்பிட்டேன்னா நீ மட்டும் சாப்பிட்ருப்பியா? சொல்லு பார்ப்போம். சாப்பிடாம என்ன? எவரு? நான் உன் முகத்தை பார்த்தே சொல்லிடுவேன். நான் இங்கே சாப்பிட்டேன்னா என்னன்னு தெரியாம நீயும் உங்களை ஒழுங்கா சாப்பிடாம தான் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. உடம்புல 2 கிலோ 3 கிலோ குறைஞ்ச மாதிரிலாம் இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அடியே உன் மூஞ்ச பார்த்தே நான் சொல்லி கொடுவேன். ஒழுங்கா சாப்பிட்றது இல்லை தானே? என்னமோ தெரில, பசியே எடுக்க மாட்டேங்குது. பசி எடுக்க மாட்டேங்குதுன்ற சிரிப்பை பாரு. சாப்பிடு. இந்தா எனக்கு என்ன, நான் வீட்டுக்கு போய் கூட சாப்பிட்டுப்பேன். இது உங்களுக்காக எடுத்துட்டு வந்தேன். நீங்க சாப்பிடுங்க. இங்க பாரு, நீ சாப்பிடு, புரியுதா?
அட உங்களுக்காக எடுத்துட்டு வந்தேன்றேன் இப்பதான். இங்க பாரு, நீ ஒழுங்கா சாப்பிடாம இருக்கன்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. சும்மா விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. சாப்பிடு. ஐயோ உங்களை வச்சுட்டு என்ன பண்றதுனே தெரியல. என்னை பண்றது இருக்கட்டும், நீ முதல்ல சாப்பிடு. அம்மா எப்பாடி, எப்பா என்ன கணம் கணக்குது. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. வாரேன். என்னது சொல்லாம கொள்ளாம மல்லிகை சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீரு? சொல்லாம கொள்ளாம மல்லிகை சாமான் வாங்கிட்டு வந்திருக்கனா? எனக்கு வேண்டுதல் பாரு. இப்பயாவது கொஞ்சமாவது பொறுப்பு வந்துச்சே, ரொம்ப சந்தோஷம். என்னடா இது 5 லிட்டரா? செக்கில் ஆட்டின கடல் எண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். இது என்னது? எல்லாம் தானிய வகை, விலை ஒசத்தியாச்சு இதெல்லாம். இந்தா சம்பளம் வாங்கினா உடனே இதெல்லாம் வாங்கி கரைச்சிடுறதா? ஏகப்பட்ட செலவு இருக்கு. இந்தா அவளுக்கு இன்னும் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கு. இந்தா புது பேக் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை வாங்கி கொடுக்கணும்னு நான் ஏகப்பட்ட செலவு கிடக்குன்னு இருக்கேன். என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க? 5 லிட்டர் செக்கெண்ணெய் வாங்கியிருக்கீங்களே, 1 லிட்டரு இங்கே சாதாரண ரீஃபைண்ட் ஆயிலே வந்து 200 இது எவ்வளோ விலை வரும்? எதுக்கு இம்புட்டு செலவு பண்ணி வச்சிருக்கீங்க? முழு சம்பளத்தையும் முடிச்சு கட்டிட்டீங்களா? ஏய் என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீ தானே சொல்லியிருக்க இம்புட்டியும் வாங்கிட்டு வர சொல்லி. இம்புட்டு வாங்கிட்டு வர சொல்லி நான் சொன்னேனா? ஏங்க, நான் 1 லிட்டரு எண்ணெய் வாங்கினாலே 2 வாரத்துக்கு வச்சுக்குவேன். அப்படி இருக்கும்போது இம்புட்டு எண்ணெயும் இம்புட்டு செலவு பண்ணி நான் எப்படி வாங்குவேன்? அதுவும் தேங்காய் எண்ணெயில் 2 லிட்டரு இருக்கும் போல இருக்கு. எதுக்கு இவ்வளோ சொல்லுங்க பாப்போம். ஏண்டி நீ தானடி ஆர்டர் இதெல்லாம் சொல்லி மெசேஜ் அனுப்பி விட்ருக்கீங்க. அப்புறம் என்ன இப்போ மாற்றி பேசுகிற? மெசேஜ் அனுப்பி விட்டேனா? என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணி நான் தான் அண்ணி, உங்க போன்ல இருந்து அண்ணனுக்கு மெசேஜ் அனுப்பி விட்டேன். அடி பாவிகளா, ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு தான் இந்த வேலையை பார்த்துச்சிங்களா? ஐயோ, நான் சின்ன பொண்ணு தான், என்னைக்கு அவளாவேல மளிகை ஜாமான் வாங்குவா வைப்பா. எனக்கு பெரிய கை ஓட்ட கை, நீ காசை கறியாக்கிடுவீங்கன்னு சொல்லி என்னையை திட்டி அவளே தான் வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு வருவா. இது என்னடா இது புது கூத்தா இருக்குது? இன்னைக்கு கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. என்னடா எல்லாமே வாங்கிட்டு வந்தியா? ஐயோ இந்த முறை முறைக்கிறாளே, இன்னைக்கு அம்புட்டு தான். அண்ணே தேங்காய் வாங்கினியானே? ஏன் உமா, எதுக்கு என் ஃபோன்லேருந்து எல்லாம் சொன்னேன்? அது ஒன்றும் இல்லை நீ, என்னோடதுல வேற காலையில் எனக்கு 1.5 GB நெட் இருக்குல்ல, அது எல்லாமே காலையிலே பாட்டு டவுன்லோட் பண்ணனா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணணும்னு பார்த்தேன், இந்த சுற்றிக்கிட்டே கிடந்துச்சா, இதுக்கு மேலே வேலை ஆகாது அப்படின்னு சொல்லி தான் உங்கள் ஃபோன்லேருந்து அண்ணங்கிட்ட இந்த ஜாமானெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன். இந்த ஜாமானெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வர சொன்னேன்? அது ஒன்றும் இல்லை மருமவளே, அது இவன் நாளைக்கு மாப்பிள்ளை வந்து இவளை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்கல்ல, அதான் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன். அடி பாவி ஆத்தா, வாயில சுவிட்டு வச்சு அடியில வெடிய வச்சுட்டாளுகளே. நானும் நினைச்சேன் சின்ன பொண்ணு எது சொன்னாலும் வாங்கிட்டு வர மாட்டிக்கிறோமே. இன்னைக்கு தடவை அவ மெசேஜ் பண்ணி விட்டுருக்கா, இதை வாங்கிட்டு வந்து கொடுத்து அவளை அசத்தி போடணும்னு நினைச்சேன். கடைசியில என்னையவே அசர வச்சுட்டாளுகளே 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. ஐயோ. ஏமா எதுக்கு இம்புட்டு? ஏன் ஊருக்கே இது சமைக்க போறியா? அது ஒன்றும் இல்லை நீ, அங்கே வீட்டில் மளிகை ஜாமான்லாம் வேற வாங்கி போடணும். அதுவும் இல்லாமல் எல்லாம் இருக்குதா என்னவோ தெரியலன்னு அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அம்மா தான் வந்து சொன்னிச்சு, நீ எதுக்குடி அதெல்லாம் இருக்குதா என்னன்னு தெரியல, அண்ணன்கிட்ட சொல்லு, அண்ணன் எல்லாம் வாங்கிட்டு வருவான்னுச்சு. அதுதான் உங்கள் ஃபோன்லேருந்து போட்டேன். மாமியார் கிளவி திங்கிறது இங்க, விஸ்வாசம் அங்க. ஏத்த அதுக்குன்னு என்ன எல்லாம் செக்கில் ஆட்டுற அன்னையாவே கேட்டீங்களோ? ஆமாம்மா, கடையில் கண்ட ஆயிலாம் கொடுக்குறாங்க, அது நல்லதா என்னன்னு கூட தெரியல. அதான் நல்ல செக்கில் ஆட்டின எண்ணெயா வாங்கிட்டு வர சொன்னேன். எல்லாம் நம்ம விலை கம்மியாக வாங்கி கொடுத்தோன்னு வையி, இவங்க மாமியார் கறி இருக்காளே, அவள் ஒவ்வொன்றுக்கும் நொட்டம் சொல்லுவா. என்ன வாங்கி கொடுத்துருக்காளுகளாமா, என்ன ஒரு குழம்பு கூட தாளிக்க வரல அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதனாலதான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொன்னேன். ஆத்தி, இது பெருமைக்கு நான் தான் ஊறுகாயா? அதுக்கு தேங்காயோடவா 2 லிட்டரு? ஆமா, அன்னைக்கு போன்ல பார்த்தேன். என்ன சொன்னாங்கன்னா, என்னைக்கும் கடலை நீவே ஊத்தி ஊத்தி சமைக்க கூடாதாமா, ஒவ்வொரு குழம்புக்கும் ஒவ்வொரு எண்ணெய் ஊத்தி சமைக்கணுமா, அதுதான் உடம்புக்கு ஆரோக்கியம். நாங்க அதான் எல்லா எண்ணெயும் வாங்கிட்டு வர சொன்னேன். முதல்ல அந்த போனை கொளுத்துறேன், அதுக்கப்புறம் இருக்குது. சரிடிமா, வா, இதெல்லாம் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து பையில எடுத்து வைப்போம். அப்பதான் நாளைக்கு உங்க அண்ணி உங்க அத்தைக்காரி பார்த்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. வா வா எடுத்து வைப்போம்.
ஏயா கொஞ்சம் திரும்ப. திரும்ப மாட்டேன், திரும்பிட்டேன், இந்த பக்கமே வந்துட்டேன். ஏயா நான் சொன்ன ஒரு பொருளை வாங்கிட்டு வர மாட்டேன், மறந்துட்டு வந்துட்டேனுவ. இப்ப மட்டும் உனக்கு எதுவுமே மறக்கல. ஐயோ சின்ன பொண்ணு, தினந்தோறும் நீ சொல்றதெல்லாம் மறந்துட்டு வரோமே. இந்த தடவை நீ மெசேஜ் அனுப்பியிருக்கத ஒன்று கூட விடாம மொத்தமா வாங்கிட்டு வந்து கொடுத்து உன்னை அசர வைக்கணும்னு நினைச்சேன். கடைசியில எல்லாரும் சேர்ந்து என்ன அசர வச்சுட்டாங்க. 10 ரூபா சம்பாதிச்சுட்டு வந்தாலும் அதை மிச்சம் பிடிச்சி வைக்கணும். நகை விலை ஏறி போய் கிடக்குது, பொட்டை பிள்ளைய கட்டி குடிக்கணும்னு நான் அம்புட்டு இதில் கணக்கு போட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். மொத்தத்தையும் கரியாக்கிக்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு நீ பேசுறியா பேச்சு? பண்ணுவியா? நான் சொன்னா உனக்கு செய்ய முடியல, உன் தங்கச்சி சொன்ன செய்யவியா? பேசிக்கிட்டு இருக்கேன் அத்தை. ஐயோ சின்ன பொண்ணு வலிக்குது சின்ன பொண்ணு. கத்தாதன்னு சொன்னேன். என்ன நீ எங்க சத்தம்? பேசிக்கிட்டு இருக்கேன் அண்ணி, பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ இந்த வீட்டில் தான் இருக்காகலாமா? ஒரே திரி நாடே திரின்னு எங்கெங்கேயோ திரிஞ்சோம். கடைசியில மண்டை மேல இருக்க கொண்டைய மறந்த கதையாகி போச்சு போ. என் பிள்ளையும் இதே ஊர்ல தான் கட்டி கொடுத்துருக்கேன். அங்க இங்கே அலைஞ்ச நானி இங்க ஒரு எட்டு வந்து தொலைஞ்சிருந்தனா கூட அந்த சிரிக்கி கண்டுபிடிச்சிருப்பனே. ஐயோ போச்சு. அவளை கூப்பிடுங்க. ஏ சாமி. யாரு இவங்கெல்லாம்? யாருங்க? என்ன வேணும்? சாமி இல்லையா? சாமியா? என்னங்க சொல்றீங்க? வெள்ளத்தாயி, யாரு இவங்கெல்லாம்? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. யாருங்க நீங்கெல்லாம்? இங்க பாரு, இந்த கலரா ரீல் சுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத. மொத்த தகவலும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கான். இந்த ராணியும் சாமி இங்கே தான் இருக்காளுங்க. ஐயோ என்னங்க, அவங்க இருக்க இடம் தெரிஞ்சிருச்சுன்னா அப்ப இதுதான் அந்த குடும்பமோ? அதுதான் போல இருக்கு. இங்க பாருமா, அவங்க எங்க இருக்காங்க என்ன ஏதுன்னு எல்லா தகவலும் தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். எங்க கிட்ட அவங்க இல்ல அப்படி இப்படின்லாம் நீ எங்களுக்கு வந்து காட்டாத, சரியா? எங்க அவ? இங்க பாருங்க, நீங்க ஏதோ தப்பா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? இங்க பாரு, இந்த தப்புக்கு இப்பெல்லாம் என்கிட்ட பேச வேண்டாம், சரியா? ஏய் உள்ள போடி, அந்த வீட்டுக்குள்ள அவளும் இருக்காளான்னு பாரு. அப்படியே மைத்த பிடிச்சி இழுத்துக்கிட்டு வா, வச்சு சாத்துன்னு சாத்துவான். அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் யாரு முதல்ல? இந்த வீட்டுல வந்துட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுல உள்ளவங்க பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம்ல, அப்புறம் அப்படித்தான் பேசுவான். ஏ அமுதா, இது கிட்டலாம் பேசின வேலைக்காவது உள்ளதான் ஒளிஞ்சுக்கிட்டு நிப்பா, போய் கூட்டிக்கிட்டு வாடி அவளை. இங்க பாருங்க, யாராவது ஒரு எட்டு என் வீட்டுல காலடி எடுத்து வச்சீங்க, மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். யாருக்கிட்ட இந்த வேலை காட்டுறீங்க? ஒழுங்க மரியாதையா இங்க இருந்து போயிருங்க, இல்ல அப்புறம் உதப்பட்டு தான் போவீங்க. உதப்பட்டு போவோமா? இப்ப யார் உதப்படுறான்னு பாக்குறியா? ஏய் போலீஸுக்கு போன் பண்ணடி, அவளுக்கு 2 பேத்தையும் இந்த வீட்டில் தான் அடைச்சி வச்சிருக்காங்க. ஒரு கிழவின்னு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். உள்ள தூக்கி வச்சு லாட கட்டுவாங்க, அப்ப தெரியும். ஏமா இப்படி வார்த்தையா பேசுறீங்க? 1000 தான் இருந்தாலும் 2 பேரும் வீட்டை விட்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்க இந்த மாதிரி பேசுறது தப்பு. அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வாழ்க்கையை நிம்மதியை வாழ விடுங்கம்மா. வாழ விடுறதா? அடியே, நீ யார் என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. நீ ஒன்றும் எங்களுக்கு அட்டுவைசு பண்ணாத, சரியா? இந்த சிரிக்கையால என் குடும்பமே இன்னைக்கு நடுத்தருவில் வந்து நிற்கிது. நாங்கள் எல்லாரும் நிம்மதியத்தை போய் கிடக்கிறோம். அதனால ஒழுங்கு மரியாதையை அவளை வர சொல்லிடு, இல்லைன்னு வையே அம்பிட்டு தான் சொல்லிட்டோம். என்னம்மா சிரிக்கி கிறுக்கின்னு இருக்கீங்க? கொஞ்சமாவது மரியாதையா பேசுங்க. ஓஹோ, மரியாதையா பேசணுமா? மரியாதையா? ஏண்டி நீ ஃபோன் பண்ணிடி போலீஸுக்கு. போலீஸே வந்து இவங்க 2 பேத்துக்கிட்டையும் மரியாதையா பேசிட்டோம். மரியாதை வேணுமா? மரியாதை அவங்க வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரியாதை கொடுப்பாங்க. நல்லா வாங்கிக்கங்க 2 பேரும்.